இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தமிழ்நாடு கிளையின் செயற்குழு கூட்டம். இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தமிழ்நாடு கிளையின் செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தமிழ்நாடு கிளை அலுவலகத்தில் தமிழ்நாடு INTUC தலைவர் M. பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த INEEU அட்டாக் கமிட்டி தலைவர் MP டாக்டர் M.K. விஷ்ணு பிரசாத் மற்றும் INTUC தலைவர் M. பன்னீர்செல்வம் ஆகியோர் பேசும்போது, தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செயற்கூட்டத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இந்தியா கூட்டணி வெற்றிக்கு முழுமையாக பாடுபடுவது என தமிழ்நாடு INTCUக்கு சட்டமன்ற தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என தெரிவித்தனர். ராயப்பேட்டா அலுவலகத்திலே தமிழ்நாடு INTUC சார்பாக முதல் செயற்குழு கூட்டம் நம்முடைய தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டம் என்பது சிறப்பு வாய்ந்த கூட்டம். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பட்டு, நம்முடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட தேர்தலில் முறையாக தொழிற்சங்கங்கள் பங்கெடுத்து அந்த தொழிற்சங்கங்கள் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அருமை தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று முதல் செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்கின்றார்கள். தனி தீர்மானமாக நாங்கள் போட்டு நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் அவர்களுக்கு கொடுத்து, அதன் மூலம் நம்முடைய அரசாங்கத்திற்கு எங்களுடைய நிலையை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். தொழிலாளர்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் அதை காது கொண்டு கேட்கின்ற ஒரு நிர்வாகம் INTUC. அந்த INTUC இந்த கூட்டத்திலே அந்த ஒரு ஊழியர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உடனடியாக களையப்பட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திலும் நாங்கள் முறையாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது யாரையும் நம்பி அந்த பகுதியில் இருப்பவர்கள் வேலைக்காக வெளியே வரக்கூடாது, குடும்பத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் யாரிடமும் கையேந்தக்கூடாது, சுய கௌரவத்தோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அந்த முறையாக அந்த பணத்தை கொடுக்காமல் 3 மாசம் கழிச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல 7 மணிக்கெல்லாம் வந்து போட்டோ எடுக்கணும்ன்றாங்க. 7 மணிக்கு வீட்டுல இருந்து வந்து போட்டோ எடுத்தா பசங்க ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு யார் சமைக்கிறது, யார் ஸ்கூலுக்கு போய் விடுறது? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் இந்த திட்டத்தை முடக்க வேண்டும், அதன் மூலம் இந்த திட்டம் நீர்த்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதலிருந்து மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மக்கள் இதை வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நாங்கள் நினைத்தால்தான் இந்த பஞ்சாயத்தில் இந்த வேலை செய்யலாம் என்ற ஒரு ஷரத்தை கொண்டு வந்து சராசரியாக எல்லா பஞ்சாயத்திலும் இந்த வேலை நடைபெற வேண்டும். அதுதான் திட்டத்துடைய சாராம்சமே. அதையே மூழ்கடிக்கின்றது போல இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் மக்களிடையே எடுத்து சொல்லிவிட்டோம். மக்கள் புரிந்து கொண்டார்கள். வருகின்ற தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பார். இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.